வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இதை ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ் செய்ய முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 200 கிராம் வெங்காயம், இது சைஸில் பார்த்தா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஸ்டவ் எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண உடனே எடுத்துடலாம். இப்போ ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 kg சிக்கன், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர். இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தயிர் தான். தயிரோட புளிப்பு ப்ளஸ் லெமனோட புளிப்பு, 1/2 லெமன் ஜூஸ். இப்போ வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ண சிக்கனை 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற விட்டுடலாம். சிக்கன் மேரினேட் பண்ணி இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். இதுக்கு ஆயிலெலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஆயிலெலாம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணும் போதே போட்டுட்டோம். இதை ஒரு 5 நிமிஷம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த சிக்கனில் நம்ம தண்ணி எதுவும் விட போகிறது இல்லை. சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே அது வேகும். அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். நடுவில் கலரி விட்டுட்டே இருங்க. சிக்கன் மூடி 5 நிமிஷம் ஆகுது. இப்போ திறந்து கலரி விட்டுக்கலாம். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இந்த மாதிரி கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம் திறந்து. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ் சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் தண்ணி ஊற்றவே கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. அதோட தண்ணியிலேருந்தே, சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேருந்தே வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் திரும்ப இதே டிஷ் நீங்கள் செய்வீங்க.